ப்ரே லைக் ஜீசஸ். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், இன்றைக்கி இந்த சீரீஸை முடிக்க போகிறேன். குட் நியூஸ் அது உங்களுக்கு, குட் நியூஸ் தான். ப்ரே லைக் ஜீசஸ். எல்லாரும் சொல்லலாமா? இன்னொரு தடவை சொல்லிக்கலாமா? யாரை போல? ப்ரே லைக் ஜீசஸ். இவருக்கு ஈடாக யாரை, எதை கம்பேர் பண்ண முடியும்? இயேசுவுக்கு ஈடாக, அவர் செய்கிற ஜெபத்திற்கு ஈடாக வேறு யாரை கம்பேர் பண்ண முடியும்? இயேசுவை போல நானும் நீங்களும் ஜெபிக்க கற்றுக்கொண்டா ரொம்ப நல்லது. நம்ம வாழ்க்கையில் சிறந்த காரியங்களை செய்கிறோம். இயேசுவை போல நானும் நீங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும். அவர் ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார். மத்தேயு 6:9-13 வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்றார். அல்லேலூயா. இங்க ஒரு மாடல், இந்த பிரேயர் மாடலை கொடுக்கிறார், ஒரு மாதிரியை கொடுக்கிறார். என்ன இயேசு என்ன பண்றாரு? ஜெபத்தை குறித்தெல்லாம் பேசிக்கிட்டு வராரு. மலை பிரசங்கத்தில் பேசிக்கிட்டு வர்றாரு. பல சப்ஜெக்டை இயேசு என்ன பண்றாரு? அந்த மலை பிரசங்கம், மவுண்டன் சர்மன் ஆன் த மவுண்டைன் சொல்லி ஒரு மலை பிரசங்கத்தில் செஞ்சுக்கிட்டு வராரு. பல அழகான பிரசங்கத்தை செஞ்சுக்கிட்டு வராரு. நிறைய ஆண்டவர் அறியாதவர்கள் அந்த மலை பிரசங்கத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்னதை, இயேசு உபதேசித்ததை போல நம்ம வாழ்ந்துட்டா போதும், இந்த உலகத்தில் நல்ல விதமாக நம்ம வாழ்ந்துருவோம் சொல்லி தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அதை குறித்து பேசுகிறார்கள். நல்லா கவனிங்க. அப்போ அந்த மலை பிரசங்கத்தில் அப்படியே பேசிக்கிட்டே வரும்பொழுது அவர் தர்மம் செய்கிறத பற்றி பேசுறாரு, ஜெபிக்கிறத குறித்து பேசுறாரு, உபவாசிக்கிறத குறித்து பேசுறாரு. அப்படி அழகா கொண்டு ஒரு மாடலை கொடுக்கிறாரு. ஜெபம் எப்படி செய்யணும், இதையே நம்ம ஒப்பிக்கணும்னு சொல்லல. நல்லா கவனிங்க. இதே பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி நாமம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒப்பிக்க சொல்லல ஆண்டவர். ஆனா இதை ஒரு மாடலாக வைத்து, இந்த பிரேயரை போல நீங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்கள் ஜெபங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்போ இந்த அதற்காக தான் முதல் வசனத்தை நான் வாசித்தேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, யோவான் 14:12-14 வரைக்கும், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். எல்லாம் சொல்லமா? எதற்கு அதை செய்யறாரு? என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன்னு சொல்றாரு. எதெல்லாம் கேட்கணும்னு நான் சொல்றேன். என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 14வது வசனத்தில் இன்னொரு தடவை அழுத்தி சொல்றார். நீங்கள் என் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 14வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நீங்க எதை கேட்டாலும் அதையே நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒன்று, அதை தருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம 3 முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். சரி, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் ஜெபத்தை குறித்து நம்ம சொல்லலாம். ஜெபத்திற்கு ஒரு குறிப்பிட்ட போஸ்டர் கிடையாது. இப்படி தான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட போஸ்டர் இருக்கா? இப்படி தான் ஜெபிக்கணும், இப்படியே தான் ஜெபிக்கணும்னு சொல்லலை. ஆனால் வேதத்தில் பல பேர் பல விதமாக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அதை குறித்து தான் நம்ம விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஸோ பல தோரணைகள் இருக்குது. அந்த போஸ்டர்ஸை பாருங்கள். அந்த நிலைப்பாடுகள் எப்படின்னு சொன்னால், நின்றுக்கிட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க, ஸ்டாண்டிங், நின்று ப்ரேயர் பண்ணலாம். அல்லது லிஃப்டிங், கைகளை உயர்த்தி, ஸ்ட்ரெச்சிங் யுவர் ஹேண்ட்ஸ், அதை கைகளை விரித்து ஆண்டவருக்கு நேராக அப்படி கைகளை உயர்த்தி அப்படி நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, கண்களை நோக்கி அப்போர்ட், வானத்திற்கு நேராக, பரலோகத்திற்கு நேராக. இப்போ பரலோகம்னு சொன்னால் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் இருக்குது. ஸோ அப்படி கண்களை ஏறெடுத்து இப்படி நம்ம ஜெபம் பண்ணுறோம். இப்போ நம்ம பாட்டு பாடணும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக
என் கண்களை ஏறெடுப்பேன். அப்ப அவரை பார்க்க, அவர் என் கண்மலையா இருக்கிறதுனால அவரை பார்க்கிறேன். கண்களை ஏறெடுத்து இப்படி நம்ம ஜெபம் பண்றது வழக்கம் இருக்கு. உட்கார்ந்து ஜெபிக்கிற வழக்கமும் இருக்கு. இதெல்லாமே வேதத்தில் இருக்கிறது. லையிங் ஆன் யுவர் பெட், நீங்க படுத்துக்கிட்டு கூட சில சமயங்களில் நம்ம ஜெபம் பண்றோம். அதுக்குன்னு ரொம்ப மரியாதை இல்லாமல் தெனாவட்டா படுத்துக்கிட்டு ஜெபம் பண்றோம், அந்த விஷயத்தை சொல்ல. இப்போ நம்ம அழகாக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறோம். அதன் பிறகு நமக்கு தூக்கம் வராது சில சமயங்களில். அப்போ ஆண்டுகிட்ட பேசுகிறேன் பாருங்க, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்னென்னாலும் நடந்தது, இன்னைக்கு யாரெல்லாம் என்னென்னலாம் செஞ்சாங்க, அப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு சஞ்சரிக்கிறது போல் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது போல் படுத்துக்கிட்டு நிம்மதியாக நம்ம பேசலாம். அந்த மாதிரி நம்ம பேசியிருக்கிறாங்க வேதத்தில். சிலர் மரண படுக்கையில் அவங்களால எழுந்திருக்கவே முடியாது, அவங்களால எழுந்து நடக்க முடியாது. ஆக மரண படுக்கையில் அப்படி படுத்துக்கிட்டு அப்படி அவர் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதை கூட நம்ம பார்க்குறோம். எசேக்கியா கூட அப்படி தான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு மரண படுக்கையில் இருக்கும்போது அவர் சிவர்புறமாய் திரும்பி ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் பிறகு சைலண்ட்டாக சும்மா இருந்து மௌனமாக ஜெபம் பண்ணுறதும் இருக்குது. அண்ணால் அப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க முணுமுணுக்குன்னு ஜெபம் பண்ணுறாங்க. அந்த முணுமுணுப்பை ஏலி வேறு விதமாக எடுத்துக்கிட்டார். பி ஸ்டில் அண்ட் சைலண்ட், அப்படியும் பீயிங் ஸ்டில் அண்ட் சைலண்ட் அப்படியும் ஜெபம் பண்ணுறாங்க. அதன் பிறகு முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சில சமயத்தில் எழுதிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோம், எழுதி கொண்டே நம்ம ஜெபம் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ நாங்கள் பிரசங்கம் ரெடி பண்ணுறோம் அல்லது இந்த பைபிளில் எழுதியிருக்கிறவங்க எல்லாமே நிறைய பேர் என்ன பண்ண, எல்லாருமே பரிசுத்த ஆவியான உணர்த்த அவங்க அந்த ஜெப சூழ்நிலையிலே ஜெப நிலையிலே இருந்து எழுதிக்கிட்டே ஜெபம் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. பிறகு முட்டிகால் போட்டு முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்கலாம். கடைசியாக வாக்கிங், நம்ம நடந்துக்கிட்டு நடந்து தெரிஞ்சு இப்படியே நடந்துக்கிட்டே நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நீ இப்படி பண்ணாதான் நான் ஜெபத்தை கேட்பேன்னு சொல்லலை. இதில் எதை வேணாலும் பண்ணுங்க, எப்படின்னா ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஒன்று, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நீ என்கிட்ட பேசணும். ஜெபம் என்பது வெறும் அவரிடத்தில் கேட்பது மாத்திரமல்ல, ஜெபம் என்பது அவரோடு கூட இருக்கிற உறவு. அவர் கூட நானும் நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அதை குறித்து இன்னொரு நாள் நம்ம இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம். அவரோடு கூட நல்ல உறவாடுகிறோம். அப்ப ஜெபம் என்பது கேட்பது மாத்திரமல்ல, ஜெபம் என்பது கவனிப்பதும் அடங்கி இருக்கிறது. லிசனிங் கூட, நாட் ஒன்லி ஃபார் ஆஸ்கிங். அது அவர் என்ன சொல்றார் என்பதை கவனிப்பது. அதன் பிறகு அவரோடு கூட அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அதை தியானித்து அவரோடு கூட உறவாடுவது, சஞ்சரிப்பது ஜெபமாக இருக்கிறது. அது இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். சரி, எப்போ ஜெபம் பண்றது? ஜெபத்துக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறாரா? ஜெபத்துக்குன்னு சொல்லி இப்போ ஒரு நேரத்தை அவர் கொடுக்கல. காலை ஜெபம் பண்ணலாம், மாலை ஜெபம் பண்ணலாம், மதியம் ஜெபம் பண்ணலாம், ராத்திரியில் ஜெபம் பண்ணலாம். சிலர் பேர் சொல்லுவாங்க 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுங்க, 3 மணிக்கு எழுந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுங்க, அப்போ தான் கடவுள் பேசுவார். சிலர் அம்மாவாசை ராத்திரி அன்னைக்கு போய் ப்ரேயர் பண்ணுங்க, 12 மணிக்கு போய் ப்ரேயர் பண்ணுங்க, அப்போ தான் அந்த பேய் எல்லாம் ஓடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ பகலில் 12 மணிக்கு ஏதாவது பேய் ஆயிடுச்சுன்னா அப்போ ப்ரேயர் பண்ண ஓடாதா? ஓடும். எல்லா சமயத்திலும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கவனமா இருக்கணும். கால வரை அவர் கொடுக்கல. நீங்க எப்போ எழுந்து எப்ப நீங்க கூப்பிட்டாலும், ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, அவ்வளவுதான். அவன் ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அறிவு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அவனுக்கு உத்தரவு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. மீன் வயிற்றுல யோனா போயிட்டாரு. அப்போ அவருக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவர் இந்த டைமுக்கு தான் பண்ண சொன்னார் கடவுள். அப்போ அந்த டைம் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும்? இல்லை, அவர் அந்த டைம்ல அங்கிருந்து அந்த வயிற்று அந்த பாதாளத்திலிருந்து நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க டைம் எல்லாம் கிடையாது. அப்போ எனக்கு உங்களுக்கும் டைம் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவருக்கென்று ஒதுக்குவது சிறந்தது. புரியுதுங்களா? என் வாழ்க்கையில என் வேலைக்கு நேரத்தை ஒதுக்குறேன். நான் இப்படி சொல்லிட்டாரு, இந்த பாஸ்ட் சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது, இந்த பாஸ்ட் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு. அப்படி நான் சொல்ல வரல. எந்த டைம்லும் ஜெபம் பண்ணலாம். ஆனா எனக்கும் தேவனுக்கும் ஒரு சரியான குவைட் டைம் முக்கியம். தனிமையான நேரம் எனக்கும் என் தேவனுக்கும் முக்கியம். அந்த நேரத்தை நான் இந்த நாள்ல இந்த நேரத்தில் இந்த டைம்ல ராஜேஷ் எங்க இருப்பாருன்னு சொன்னா அங்கதான் இருப்பாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னா இதை தான் செஞ்சுட்டு இருப்பாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி தெரியணும்.
இப்போ எங்கே தெரியுது நம்மளுக்கு? ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. எனக்கு 7 மணி 7:30 மணின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பேன், ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கிடைச்ச டைம் எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அவருக்கென்று, ஏன்னா நான் என் வேலைக்கு ஒதுக்குறேன், என் வியாபாரத்துக்கு நான் ஒதுக்குறேன், என்னுடைய சாப்பாட்டு நேரத்துக்கு நான் ஒதுக்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒதுக்குறேன், குட்டி சவருக்கு போய் உட்காந்து பேசுறதுக்கு ஒதுக்குறேன், அரட்டை அடைக்கிறதுக்கு ஒதுக்குறேன், டிவி பார்க்கறதுக்கு ஒதுக்குறேன், இன்னும் பல காரியங்களை பார்க்கறதுக்கு ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் அவருக்கு என்று, எனக்கும் அவருக்கும், இங்க கணவன் கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. இங்க அவரும் நானும், அவரும் நானும். அந்த தனிமையான நேரம் ரொம்ப முக்கியம். சாலமோன் அது எவ்வளவு அழகா அந்த பிரசனத்தை உணர்ந்திருந்தா, அவரை எந்த அளவுக்கு இன்டிமெண்டா அவர் யோசிச்சிருந்தா, அவர் சொல்லுவாரு, என்னை இழுத்துக்கொள்ளும், நான் ஓடி வந்துடுவோம், அறைக்குள் அழைத்து செல்லும், உங்க அன்பில் களி கூர்ந்துடுவேன். ஃபாதர் பாடுறாருல, என்னை இழுத்துக்கொள்ளும், நாங்கள் ஓடி வந்துடுவோம். அப்போ தனிமையான நேரத்தை ஒதுக்குவது மிக சரியானது. அப்படி ஒதுக்கலாம். எங்கெல்லாம் ஜெபம் பண்றது? குறிப்பிட்ட இடத்தையே ஆண்டவர் கொடுக்கல. சிலர் சொல்லுவாங்க, இந்த மலையில் வந்து ஜெபம் பண்ணு, இந்த கோபுரத்தில் வந்து ஜெபம் பண்ணு, இந்த ப்ரேயர் சென்டரை வந்து ஜெபம் பண்ணா இங்கே தான் நடக்கும் அற்புதம். 3 நாள் நடக்குது பாருங்க மீட்டிங்கு, இங்கே வந்து ஜெபம் பண்ணா என்ன மறைக்கக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். இங்கே ஜெபம் பண்ணால் தான் அற்புதம் நடக்கும். அதெல்லாம் இல்லை. எங்கே இருந்து நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறீங்களா, எப்படி ஜெபம் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அந்த ஆபத்து நேரத்தில் எந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும் அந்த இடத்துல ஆண்டவர் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கலாம். சரி, எங்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில காரியங்கள் தனிமையாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒரு குழுவாக இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம், 2-3 பேர் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், சபையோடு சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஜெபம் எல்லாமே அவசியம் நமக்கு. அது எங்கேயும் நம்ம எப்படியும் ஜெபம் பண்ணலாம். எந்த மொழியில் ஜெபம் பண்ணுறது? சில பேர் என்ன பண்ணுவாங்க, 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசு. அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன், அந்நிய பாஷையை கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. எனக்கு வயிறு எரியுது. என்னடா நம்ம கிறிஸ்தவ சமுதாயம் இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. அந்த அம்மா இங்கேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் வீடியோ கால்லையோ அல்லது கூகுள் மீட்லேயோ ஜூம் ப்ரேயரில் எங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்நிய பாஷை பேசுமா, நீ பேசு, நீ பேசாமல் இருக்கிற, நீ பேசு பேசு பேசு, வர 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 பேசு பேசு பேசு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியல. அப்படிதான் பேசு, அப்படிதான் பேசு. அந்நிய பாஷையில் பேசினாதான் ஆண்டவர்கிட்ட பேசின கணக்கா? எங்க போகுது இந்த கிறிஸ்துவ உலகம்? எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு நான் அந்நிய பாஷை பேசாதன்னு நான் உங்களுக்கு சொல்லல. எங்க, எப்போ, எப்படி? அவங்க ஆன்லைன்ல அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேற என்னென்னவோ வார்த்தை சொல்றாங்க. பேசு, உங்களால முடியும், பேசுங்க. வேண்டாம். பிரசனத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்தாருன்னா அதுவா நீங்களா பேசுவீங்க. வந்து 4 பேர்கிட்ட காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அந்நிய பாஷையம் வர இருக்கு. சில பாஸ்டருங்க கேள்வியே கேட்பாங்க, உங்களுக்கு அபிஷேகம் இருக்கா, உங்களுக்கு அந்நிய பாஷையம் வரம் இருக்கா? இல்லை, நான் ஆண்டவர் பிள்ளை, அது தெரிஞ்சா போதும். ஸோ கவனிங்க, நான் என்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கே ஆண்டவர் என்னை ரத்தத்தினால கழுவிட்டாரு. ஹல்லேலூயா. என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்னுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, வசனம் இது. அத்தனை பேர்களுக்கும் அதிகாரத்தை நான் கொடுத்துட்டேன், அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. அவர் உங்க கூட இருக்கிறாரு, ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு, பேசுறாரு. அப்போ இது இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. அப்போ ஜெபம் என்பது மிக அவசியம். இப்போ ஆண்டவர் ஒரு மாடலை கொடுக்குறாரு, என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும். இப்போதான் மெயின் 3 காரியத்துக்கு நான் வரேன். டைம் இங்கே ஆயிடுச்சு. முதல் காரியம், நான் எப்படி ஜெபம் பண்ணணும்? Pray like Jesus.